நம் தாயின் பார்வை மட்டும் போதும், நோய்கள் நீங்கும், பிரச்சனைகள் தீரும். அப்படிப்பட்ட திருச்சியில் இருக்கும் இந்த சமயபுரத்து மாரியம்மனின் வரலாறை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அம்மன் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவள், இங்கே எதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கிறாங்க, அப்படி என்ன விசேஷம்ன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முறை மாயாசுரன் எனும் ஒரு அசுரன் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டிருந்தான். அந்த அசுரனை பார்த்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் மழை பெய்யாமல் ரொம்பவும் வறட்சியாக இருந்தது. இது எல்லாமே பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி இந்த அசுரனை நம்ம எப்படியாவது அழிக்கணும்னு மிகவும் கோபத்தோடு இருந்ததால் தன்னுடைய மூச்சு காற்றிலிருந்து கோபத்தில் உருவானவள் தான் இந்த மாரியம்மன். பார்வதி தேவி மாரியம்மனுக்கு உத்தரவிட்டாங்க, நீங்கள் அங்கே இருக்க ஊருக்கு சென்று அந்த அப்பாவி மக்களை அசுரனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று. அதேபோல் மாரியம்மனும் அந்த ஊருக்குள் சென்று அசுரனை வீழ்த்துவதற்காக சென்றாள். அங்கு அந்த அசுரன், இந்த மண்ணும் இந்த நிலமும் இந்த மக்களும் எனக்கு சொந்தமானவர்கள். அந்த அசுரன் என் சக்திக்கு முன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று மிகவும் ஆணவத்துடன் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது சக்தி அங்கு தோன்றி, நீ மிகவும் அதர்மத்தை அழித்து கொண்டிருக்கிறாய், அதனால் உன் அழிவு என் கையால் தான் என்று கூறிக்கொண்டு இருவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. நீண்ட நாட்கள் கடந்தது அந்த யுத்தம். பிறகு மாரியம்மன் அந்த அசுரனை வீழ்த்தினார். பிறகு அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் வறட்சியாக இருந்த நிலத்தில் மழை பெய்தது. அனைவரும் நோயின்றி மிகவும் சந்தோஷமாக மாரியம்மனின் அருளால் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பராசக்தி தன் அண்ணனின் கோயிலான ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியால் ரொம்ப நாளாக அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. அப்போ ஒரு முறை அந்த கோயிலில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவி தேவியோட சிலையிலிருந்து தீ பற்றியது. இதை பார்த்த சுவாமிகள், ஏன் அம்மன் இவ்வளவு உக்கிரமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. மக்கள் அம்மை நோயால் மிகவும் அவதிப்படுகிறார்கள், அதனால் என்னை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அந்த அசரீரி சத்தம் கேட்டது. அதேபோல் அந்த சுவாமிகளும் அந்த அம்மனை தூக்கி கொண்டு சென்று நடந்தார்கள். இரவு முழுவதும் பராசக்தி தன் அருளால் அவர்களை வழிநடத்தியிருக்கிறாள். பிறகு அவளும் மறைந்து விட்டாள். இவர்கள் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று கண்ணனூர் அரண்மனை மேட்டில் இவர்கள் அந்த பல்லாக்கை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்திருக்கிறார்கள். பிறகு காலையில் எழுந்ததும் அந்த பல்லாக்கை தூக்க நினைத்த பொழுது அவர்களால் அதை நகற்றக்கூட முடியவில்லை. மீண்டும் ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. என்னை நீங்கள் இங்கேயே வைத்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். இந்த காட்டுக்குள் நான் வாழ்ந்து மக்களின் நோய்களை தீர்த்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை நான் வழிநடத்துவேன் என்று கூறியது அந்த அசரீரி சத்தம். இவர்களும் அதை கேட்டு திரும்பிவிட்டார்கள். திருச்சியை ஆண்ட விஜயநகர் மன்னர் ஒரு முறை தென்னாட்டின் மீது படையெடுத்து போர் புரிவதற்காக தன் படைகளுடன் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் செல்லும் வழியில் கண்ணனூரில் வேப்பமரத்தடியில் வாழும் அந்த அம்மனின் கோயிலில் இவரும் அவர்களின் படைகளும் அங்கு ஓய்வெடுத்தார்கள். அப்பொழுது அவர், இந்த போரில் நான் வெற்றி பெற்றேன் என்றால் உனக்கு தனி ஒரு ஆலயம் நான் கட்டி தருகிறேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார். அதேபோல் அவரும் போரில் வெற்றி பெற்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அந்த அம்மனுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலை எழுப்பினார். அந்த கோயில்தான் நாம் இன்று அனைவரும் சென்று கொண்டிருக்கும் சமயபுரம் கோயிலாகும். மாரியம்மன் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயபுரத்து மாரியம்மன் கோயிலுடைய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சொரிதல் விழாவும் அங்கே பச்சை பட்னி விரதம் இருப்பதும் தான். ஒவ்வொரு மாசி மாதத்தில் கடைசி வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதத்தில் வரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு வாரமும் இந்த பூச்சொரிதல் விழா மிகவும் சிறப்பாக நடக்கும். பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மன் பச்சை பட்னி விரதம் 28 நாட்கள் இருப்பார்கள். அதனால் அவர்கள் உக்கிரமாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் மீது பூச்சொரிதல் விழா நடத்தப்படுகின்றது. எவர் ஒருவர் மிகுந்த நோயில் இருந்தாலும் சரி, அவர்கள் மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, மாரியம்மன் என்று ஒரு முறை தன்னை அழைத்தால் அவள் தக்க சமயத்தில் வந்து பக்தர்களை காத்திடுவாள். ஆதலால் தான் அவளுக்கு சமயபுரத்து அம்மன் என்று பேரும் வந்தது. தன்னை நம்பாதவர்களையும் தன் பக்தனாக்கி கொண்ட கதையை நம்ம இப்போ பார்ப்போம். அந்த ஊரில் ராஜா என்னும் ஒருத்தன் கடவுள் இருக்கிறதே நம்ப மாட்டான். அவன் எப்பொழுதுமே கடவுளை கேலி செஞ்சு கொண்டிருப்பான்.
ஒருமுறை அவனது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து திருச்சியில் இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு செல்வதாக திட்டமிட்டார்கள். இவனுக்கு முதலில் செல்ல விருப்பமில்லை என்றாலும் பொழுதுபோக்குக்காக அங்கு செல்வோம் என்று இவனும் அவர்களுடன் சேர்ந்து கிளம்பினான். அவர்கள் கோயிலை சென்று அடைந்த பொழுது இவனுக்கு மட்டும் ஏதோ சகஜமில்லாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. மனதில் அமைதி இல்லாமல் இருந்தது. உடல்நிலையும் சரியில்லாத போல் அவனுக்கு தோன்றியது. நேரம் ஆக ஆக அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவனுக்கு அம்மை நோய் ஏற்பட்டது. இதை பார்த்த அவனது நண்பர்கள் கோயிலுள் சென்று ஒரு சுவாமியிடம் இதை கூறினார்கள். அந்த சுவாமி, உன் நண்பனை இந்த அம்மனை முழுமையாக நம்ப சொல். அது மட்டும் இல்லாமல் இவன் ஏதோ இந்த அம்மனை குறை கூறியிருக்கிறான், அதனால்தான் அவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று அந்த சுவாமி கூறினார். இதற்கு தீர்வு என்ன அவர்கள் கேட்டபொழுது, இதற்கு ஒரே தீர்வு, அவன் தினம்தோறும் தன் இரு கைகளால் அம்மனுக்கு தண்ணீரை கொண்டு வந்து அம்மன் சிலையை சுத்தம் செய்து அம்மனை மனதார நினைத்து வழிபட செய். அதனால் அவன் கஷ்டம் கண்டிப்பாக தீரும் என்று கூறினார். அதேபோல் அவனும் தினமும் தண்ணீரை கொண்டு வந்து அம்மன் சிலையை சுத்தம் செய்து அம்மனை வழிபட்டான். ஒரே வாரத்தில் அவனது அம்மை நோய் தீர்ந்தது.